ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்க சண்டே விளாக்கில் காலையில் என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஜீரக தண்ணி, பாப்பாவுக்கு மில்க்கு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லோரும் காஃபி கொடுத்துட்டு காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், வடை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே அவங்க போய் நாகப்பட்டினம் ஹார்பர் போய் மீனும் நண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை மாமி க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வாரத்துக்கு எங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இது போதும். அப்புறம் முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் முட்டை மட்டும் நம்ம வீட்டில் நிறைய செலவாகும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி எல்லோரும் முட்டை சாப்பிடுவாங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே ஹார்பர் போனாங்க. அங்கே பெரிய பாப்பாவும் அவங்க அப்பா கூட போனாங்கன்னா அங்கே அக்கரைப்பேட்டை பீச்சில் அங்கே பாலத்துலேருந்து கடல் வியூலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை பீச்சுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாதம் வச்சுச்சு. அப்புறம் நண்டு குழம்பு, அப்புறம் அதுக்கு தொட்டுக்க நண்டு ஃப்ரை, அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன், நகர மீன் நகர மீன் சொல்லுவாங்களா, அது வாங்கிட்டு வந்தாங்க. அது நான் ஏன்னா 2 மீன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்று நார்மல் மசாலா போட்டு வறுக்கிறது, இன்னொன்று நம்ம கையில் வீட்டிலே அரைச்சி போட்டு மசாலா வறுப்போம்னா அந்த மீன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை, எப்பவும் போல் முட்டை, ரசம், தயிர், அதோட மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங்கு கொஞ்ச நேரம் தூங்கிடுச்சு. ஈவினிங் எல்லாருக்கும் டீ, காலிஃப்ளவர் போட்டு பகோடா செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு சூப்பர் சிங்கர் நாங்கள் எல்லோரும் பார்ப்போம். சாரா சுருதியோட வீடியோ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதை பார்த்துட்டு நைட்டுக்கு எல்லாருக்கும் மதியம் வச்சு கிரேவி வச்சு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டோம்.